தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஓம் கணாநான்த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிஸ் சேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமோ நமः. ஓம் நிதயே சர்வவித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமவென்றிரண்டெழுத்தினாள். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவராணனே. श्रीराम जय जय राम ओम श्रीराम जय जय राम. श्रीराम जय जय राम ओम श्रीराम जय जय राम. श्रीराम जय जय राम ओम श्रीराम जय जय राम. श्रीराम जय जय राम ओम श्रीराम जय जय राम. जय श्री रामचंद्र प्रभु की जय. ஸ்ரீ ராமநவமி என்கின்ற இந்த புண்ணிய நன்னாளில் அனைத்து சாய் பக்தர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரானும் தாயார் ஸ்ரீ சீதா பிராட்டியாரும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லட்சுமி கட்டாட்சங்களையும் சௌபாகியங்களையும் ஆரோக்கியமான சுகங்களையும் கொடுக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீராம நவமி நம்முடைய சனாதன தர்மத்திலே நிறைய பண்டிகைகள்லாம் உண்டு, உற்சவங்கள்லாம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் விரதங்கள்லாம் நிறைய உண்டு. அப்படிப்பட்ட விரதங்களில் பண்டிகை மாதிரியும் விரதங்களாகவும் அதே போன்று ஒரு சாதனையாகவும் பயன்படுத்த வேண்டிய ஒரு நன்னாள் ஸ்ரீராம நவமி. நம்ம சனாதன தர்மத்தில் ஒரு நாளை பார்க்கறதுங்கிறது அதற்குன்னு ஒரு திருஷ்டிகோணம் இருக்கிறது. நம்ம நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியாது. நமக்கு என்னன்னு கேட்டால் தேதி தான் முக்கியம். இன்னைக்கு என்ன தேதி, அதுவும் கவர்மெண்ட்டில் ஜாப் பண்ணால் போச்சு. இன்றைக்கி என்ன தேதி, என்ன நாள், திங்கட்கிழமையா, வாரத்தில் முதல் நாள், வெள்ளிக்கிழமையா, அப்பா வாரத்தினுடைய கடைசி நாள், சனி ஞாயிறு லீவ் வருமா இல்லையா. அதே மாதிரி 22ஆவது தேதிக்கு அப்புறம் நாட்களை தள்ளுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 30 என்னைக்கு வரும், 31 வரும், சில நாளில் 31 வருமே அப்படிங்கிறதுனால அந்த மாதத்தையே படிக்காமல் போயிடும். நமக்கு ஒரு நாளை பார்க்க வேண்டிய அந்த முறை நமக்கு இப்போ மாறிடுச்சு. காத்தால எழுந்த உடனே நம்ம இப்போல்லாம் ப்ரேயராக பண்ணுறோம். நம்ம பாட்டு கண்ணை தொடச்சுட்டு வாட்ஸ்அப்பில் என்ன வந்திருக்கு, ட்விட்டரில் என்ன வந்திருக்கு, இன்ஸ்டாகிராமில் என்ன வந்திருக்கு, அப்புறம் எஃபியில் என்ன வந்திருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். உடனே ஜம்ப் பண்ணி விட்றோம் உலகத்தில். ஆனால் அந்த காலத்தினுடைய வாழ்க்கை முறைகள் விசேஷமான சில நுணுக்கங்களுடன் கூடி இருந்தவைகள். அதெல்லாம் நம்ம இப்போ விட்டுட்டோம். ஆனாலும் கூட தெய்வாதீனமாக இந்த விரதங்கள், பண்டிகைகள், உற்சவங்கள்லாம் இன்னும் நம்ம நடைமுறையில் வச்சுன்னு இருக்கோம். பண்டிகைகள் அத்தனை பேரும் கொண்டாடுறது பண்டிகை. உற்சவங்கள் அப்படிங்கிறது நம்ம கோயில்களில் அது என்னென்ன உற்சவம் அப்படின்னு அவள் சொல்லி அவள் கொண்டாடுறது உண்டு. விரதங்கள் அப்படிங்கிறது நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாட்டை விதித்து கொண்டு
அந்த இஷ்ட தேவதை இல்லைன்னா அந்த பர்டிகுலராக அந்த என்ன சுவாமியோ அந்த சுவாமியை குறித்து விரதமாக இருந்து நம்முடைய குறைகளை நிவர்த்தி செய்து நிறைகளாக மாற்றுவதற்காக செய்யப்பட வேண்டியவைகள். அப்போ நான் சொல்லிட்டேன்னா, அதாவது பண்டிகைகள், உற்சவங்கள், விரதங்கள், இந்த 3 விதமான கேட்டகரி நமக்கு நித்தமும் வந்துட்டே இருக்கும். ஒரு மாதத்தில் பார்த்தா அதுக்குன்னு ஒரு உற்சவம் வந்துகிட்டே இருக்கும். அதாவது நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் அப்படின்னு சொல்கிறாள் இல்லையோ, அந்த மாதிரி பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உற்சவம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம சனாதன தர்மத்தில் பண்டிகையாகவும் உற்சவமாகவும் விரதமாகவும் அமைந்தது இந்த ஸ்ரீராம நவமி என்கின்ற நன்னாள். இந்த நாளில் நான் எப்படி இருக்க வேண்டும், எதை புரிந்து கொண்டு இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி இருக்கணும், எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், என்ன பண்ணணும், அப்படி பண்ணினா என்ன பிரயோஜனம், இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, ராம நவமின்னு சொல்றாலே அதுல ஏதாவது விசேஷம் இருக்கிறதா அப்படின்னா, முதல்ல அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ராம என்கின்ற அந்த மந்திரம் என்பதற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. மந்திரம்னா என்ன தெரியுமோ? மந்திரம் அப்படிங்கிறது ஒரு கட்டமைப்பு. கட்டமைப்புன்னா என்ன? ஒரு கட்டுமானம். கட்டுமானம்னா என்ன? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையோ, கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு பில்டிங்கை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு வச்சுவிடுங்களேன், அதற்குன்னு ஒரு பிளான் வேணும். இன்ஜினியர் அதற்குன்னு ஒரு பிளானை போடுவார். அந்த பிளானுடைய இந்த அவுட்கம்மிங் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டால் ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த ப்ளூ பிரிண்ட் அந்த கட்டடம் வருவதற்கு முன்பே அந்த கட்டடத்திற்கான கட்டுமானத்தினுடைய திட்டமாக அமைகிறது இல்லையா? அந்த கட்டுமானம்தான் பிறகு பூமியில் நம்ம சர்ஃபேஸில் ஒரு கட்டடமாக கட்டும் பொழுது அது பக்காவாக நிற்கும். இந்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய நம்ம அந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை கொஞ்சம் மாற்றி பண்ணினாலும் அங்கே இடக்கு வந்துடும், அதாவது அங்கு பிரச்சனைகள் வந்துடும். அதனால தான் இந்த பிளான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இந்த மந்திரம்ங்கிறதும் ஒரு சூக்ஷ்மமான கட்டுமானம். அது யார் கட்டுவது அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே நமக்கு அதெல்லாம் கட்டி 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 நிர்மாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம பெரியவெல்லாம். ஆனால் அதுக்கு உயிர் கொடுத்து கட்டுபவனாக எஜமானனாக மாறுவது யாருன்னு கேட்டால், யார் அதை தனதாக்குகிறானோ மனனா திராயத்தே இது மந்திரா. அதை ஏன் நான் மந்திரம்லாம் படிக்கணும்? ஸ்லோகமாக இருக்கிறது, மந்திரமாக இருக்கிறது. உபனிஷத்துக்களில் இருக்கக்கூடிய செய்யுள்களுக்கெல்லாம் மந்திரம்னு பெயர். பகவத்கீதை முதலிய இந்த மாதிரியான ஸ்மிருதிகளில் இருக்கிறதெல்லாம் ஸ்லோகங்கள்னு பெயர். பகவானை ஸ்துதி பண்ற மாதிரி இருந்தால் அதற்கு பெயர் எல்லாம் ஸ்தோத்திரங்கள் என்பது பொருள். சரியா? அப்ப மந்திரம் அப்படின்னு ஏன் சொல்றோம்னு கேட்டா, அது ஒரு ஸ்பெஷல் கட்டுமானம். அதற்குன்னு ஒரு கால விதியானது நிர்ணயிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு காயத்ரிங்கிறது ஒரு மந்திரம். அது காயத்ரி என்பது 24 அக்ஷரங்களை கொண்ட ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுமோ அப்படித்தான் சொல்லணும். அப்போ ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அதற்கு சயின்ஸ் உண்டு. ஒரு எழுத்து இருந்தால் அதற்கு பேர் பிண்டம்னு சொல்லுவோம். 2 எழுத்து மந்திரம் அப்படின்னாக்கா அதற்கு பேர் கர்த்தரின்னு சொல்லுவோம். 3 எழுத்து மந்திரங்கள், அதாவது 3லிருந்து கிட்டத்தட்ட 9 அக்ஷரங்களை கொண்ட மந்திரங்களுக்கு பீஜ மந்திரங்கள்னு பேர், பீஜம்னு பேர். அப்புறம் 9லிருந்து கிட்டத்தட்ட 20 வரைக்கும் இருக்கிற அந்த மந்திரத்துக்கு பேர் தான் மந்திரம்னு பேர். இதெல்லாம் எங்க வருதுன்னா லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 20க்கு மேற்பட்ட அக்ஷரங்கள் இருந்தால் அதற்கு பேர் மாலான்னு பேர், மந்திரத்தினுடைய மாலைன்னு பேர். அப்படி பார்க்கும் கட்டத்தில் அந்த மந்திரத்தை யார் ஒருவன் சொல்லுகிறானோ அது எத்தனை அக்ஷரங்கள் கொண்டதாக இருந்தாலும் சரி. இப்போ 5 அக்ஷரங்கள் கொண்டதை பஞ்சாட்சரின்னு சொல்லுவோம். அப்புறம் நவாட்சரின்னு சொல்றோம். ரைட்டா? ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, அஷ்டாட்சரி, நவாட்சரி அப்படின்லாம் சொல்லுவோம். இன்னைக்கு நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறச்ச சொன்னேன் இல்லையா, ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் அப்படிங்கிறது நீங்கள் அப்படியே கணக்கு பண்ணி பாருங்களேன். அது 13 அக்ஷரங்களை கொண்டது. நான் அதை கொஞ்சம் சம்புட்டித்த மாதிரி பண்ணிட்டேன். அந்த ஓமோட சேர்ந்து 2 இதை ஜோடியாக பண்ணியிருக்கேன். பட் ஆனால் உண்மையான மந்திரம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். அதுதான். சில பேர் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இங்கே இம் போடுறதில்ல, நார்த் இந்தியாவில் இம் போட்டுக்கிறா.
மகாபரிவாள் வந்து போட்டே சொல்லலாம், தவறு இல்லைன்னு சொல்லியிருக்கார். இந்த 13 அக்ஷரங்களை கொண்ட திரையோதச அக்ஷர மந்திரம்னு பேர் இது. இதை நம்ம சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ராம அப்படிங்கிறது வந்து மந்திரமாகவும் இருக்கிறது. மனனா திராயத்தை, அதை சொல்ல 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 சொல்லுபவனை காப்பாற்றுகிறது. மனனம் அப்படின்னா திரும்ப 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 சொல்றது. அப்படி திரும்ப திரும்ப சொல்றச்ச அந்த சொன்னவர் இருக்கார் இல்லையா, அந்த சொல்பவருக்கு உள்ளத்தில் அவர்கிட்ட வந்து ஒரு சக்தியானது கட்டுவிக்கப்படுகிறது, அது அவரை ரட்சிக்கின்றதுன்னு சொல்றது. அதனால தான் அத்துணை மந்திரங்களுள்ளும் ராம மந்திரம் என்பது தாரக மந்திரமாக அமைகிறது. அந்த மந்திரம் என்பது மிகவும் அளப்பரிய சக்தி வாய்ந்தது. அது விலங்குகளை தேவர்களாக மாற்ற வல்லது. உதாரணம் யாரு அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியும் இல்லையா, அஞ்சனை மைந்தன் ஹனுமன், சுக்ரீவன், இவர்களெல்லாம் யார் முன்னேற்றியது? அரக்கர்களையும் மனிதர்களாக மாற்ற வல்லது, தேவர்களாக மாற்ற வல்லது. விபீஷணன் எல்லாம் வந்து அரக்க வம்சத்தில் பிறந்தவர், அவர்களுக்கெல்லாம் வந்து நல்கதி கொடுக்க வைத்தது. ஒரு கொள்ளை கூட்டக்காரனாக இருந்து வழிப்பறியாக கொலைகளை செய்த வால்மீகியை அவரை ரிஷியாக்கியது. இந்த மந்திரத்தினுடைய அபூர்வம் மனிதனை தேவனாக்கி விலங்குகளையும் தேவர்களாக்கி. ஆக இந்த மந்திரமானது என்ன செய்யும்னு கேட்டால், இந்த கலியுகத்தினுடைய அத்தனை தோஷங்களையும் நீக்க வல்லது. அதைத்தான் இந்த புஸ்தகத்தில் சொல்றா, ஸ்ரீராம சரணம் சமஸ்த ஜெகதாம் ராமம் வினா கா கதி ராமேண பிரதிஹன்யதே கலிமலம் ராமாய காரியம் நமஹ ராமாத்ரஸ்யதி கால பீம புஜகோ ராமஸ்ய சர்வம் வசே ராமே பக்திர் அகண்டிதா பவத்து மே ராம துவமேவாஸ்ரயா அப்படின்னு இந்த மந்திரத்தில் இந்த ராமனை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ராமன் என்பவனே புகழிடம் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் இன்னொரு விஷயத்தை சொல்லிகிட்டே வரேன் பாருங்களேன். ஸ்ரீராமன் என்பது ஒரு அவதாரம். மனிதனாக பிறந்து அவர் வளர்ந்து அவர் மற்றவர்களைப் போலவே வாழ்ந்து பிறகு வந்து தன்னுடைய நிறைநிலையை அடைந்தார் அப்படிங்கிற இந்த ராமாயணத்தினுடைய கதைகள்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் ராமாயணத்தினுடைய கதைகள் தெரியலை. ராமாயணம்னு சொன்னாலே அது ஒரு சோக கதைன்னு சொல்லி எல்லார் மனசுலையும் ஒரு எண்ணம் கிடையாது. ராமர் வந்து அந்த கஷ்டப்பட்ட அந்த ராமனுடைய அந்த காலகட்டங்கள் இருக்கு இல்லையா, ஒருத்தர் வந்து சொன்னார் எனக்கு, ராமர் வந்து எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி. நம்முடைய வால்மீகி ராமாயணத்தில் ஸ்ரீராம பிரான் வந்து அவர் வந்து 10,000 வருடங்கள் பட்டாபிஷேகத்திற்கு அப்புறம் வந்து சுபக்ஷமாக ஆட்சி புரிந்தார் அப்படின்னு சொல்றார். 10,000 வருடங்கள். ஏன்னா இது வந்து நடந்தது இங்கே திரேதாயுகத்தில் நடந்தது. திரேதாயுகத்தினுடைய ஆயுட்காலம் வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய ஆயுட்காலம் போன்றல்ல. அப்பொழுது மனிதனுடைய வாழ்க்கையே வந்து அதிகம்னு சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு ராமச்சந்திர கவி அப்படிங்கிறவர் வந்து 300 ஆண்டுகள் ஸ்ரீராமச்சந்திர பிரபு வாழ்ந்தார். அதில் வந்து அவருக்கு வந்து இன்னென்ன வயதில் இன்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் வந்து 15 வயதில் வந்து சீதையினுடைய கரத்தை பிடித்தார். 25 வயதில் அவருக்கு வந்து வனவாசமானது கொடுக்கப்பட்டது. பிறகு வந்து ஒரு 15 வருடங்கள் எல்லாம் 12 வருடங்கள் வனவாசம், 2 வருடங்கள் வந்து இந்த போருக்கு போனது எல்லாம் முடித்து ராவணன் என்கின்ற அசுரனை வதை செய்து பிறகு வந்து பட்டாபிஷேகம் பண்ணினது 40 வயதில் பண்ணி அதற்கப்புறம் வந்து 260 வருடங்கள் வந்து அவர் அரசாட்சி பண்ணினார்னு சொல்கிறோம். அதனால தான் இன்னும் கூட ராமராஜ்யம் 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 ஏன் சொல்கிறோம்னா, அந்த காலகட்டத்தில் வந்து ராமராஜ்யம் நடந்தப்போ அந்த 260 வருடங்கள் இவர் சொல்றார். ஆனால் வால்மீகி என்ன சொல்றாருன்னு கேட்டால் 10,000 வருடங்கள் சொல்லுகின்றார். அது எத்தனை வருடங்களும் இருக்கட்டும். ஆனால் அந்த ராமராஜ்யத்தை பற்றி ஏன் இப்பொழுதெல்லாம் பேசுகின்றார்கள்னா அது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் அது பரவாயில்லையே, அது வந்து திரேதாயுகம், இது கலியுகம்னு கேட்டால் அதுதான் விஷயம். நம்மக்கிட்ட ஒரு பானம் இருக்கிறது, அது ராம பானம். எப்படிப்பட்ட களி தோஷத்தையும் அறவே வேறறுப்பது. அதைத்தான் சொல்றார் ஸ்ரீராம சரணம் சமஸ்த ஜெகதாம். அவர் கலியினுடைய விஷயத்தை பற்றி தான் சொல்லுகிறது. வால்மீகியினுடைய அந்த பிரதமோத்தியாயா அப்படின்னா வால்மீகி ராமாயணத்தினுடைய மகாத்மியத்தை சொல்ல வரும்பொழுது முதல் மந்திரமாக முதல் வரியாக இதைத்தான் சொல்றார். ஸ்ரீராம சரணம், ஸ்ரீராமமேவ சரணம்.
ஸ்ரீ ராமைவ சரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ராமன் தான் சரணம். எதுக்கு? சமஸ்த ஜெகதாம் ராமம் வினா காகதிஹி. ராமனை தவிர வேற கதி கிடையாது. ஆனால் ராமன் இப்போ இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அவனுடைய நாமம் இருக்கிறதா இல்லையா? இப்போ நாமா நாமின்னு ஒரு கான்செப்ட் இருக்கிறது நமதில். நாமா அப்படின்னாக்கா ஒருவருடைய பெயர், நாமின்னாக்கா அந்த பெயருக்கு உண்டானவர். இப்போ ராமன் என்பவன் ராமன் என்கின்ற நாமத்தை பெற்றிருந்தாலும் கூட ராமனை காட்டிலும் ராமன் நாமத்துக்கு மகிமை அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லி பக்தாலாம் சொல்லுவான். அது என்ன? ராமனுடைய பானமாக இருக்கிறது. ராம பானம் அப்படிங்கிறதா எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் துளைத்து சிதைத்து வெடித்து சுக்குன்னு ஒரு ஆக்கள். அதனால தான் அந்த ராமநாம மகிமை. இப்போ நான் இன்னொன்று சொல்லணும். அந்த காலத்தில் புராணங்களில் எத்தனையோ அரக்கர்கள்லாம் நம்ம விதவிதமான அரக்கர்கள். அதில் ஒரு அரக்கனுக்கு என்னன்னு கேட்டால், ஒரு சொட்டு கீழே விழுந்தா போதும், ரைட்டா, அதுலேருந்து ஒரு 10,000 பேர் வந்துடுவான். அந்த மாதிரியான அரசு. அதே போல் பல்வேறு விதமான அரக்கர்கள். இந்த அரக்கன் தலை கீழே விழக்கூடாது. தலை கீழே விழுந்தா போச்சு, அவன் பொழைச்சி வந்துடுவான். அப்போ ராவணேஸ்வரனுக்கு 10 தலை, 10 தலைய ராவணன். இப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரக்கர்களும் அசுரர்களும் விதவிதமாக நம்ம புராணங்களில் படிக்கிறோம். இப்போ ஒரு அரக்கன் வந்திருக்கானோ இல்லையோ, கொரோனா அப்படிங்கிற அரக்கன். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். இவ்வளோ சயின்ஸ் டெவலப்மெண்ட் ஆயும் கூட the people are under panic. அப்போது சயின்ஸ் ஒரு விதத்தில் முயற்சி பண்ணின்னு இருக்கா. ஜோசியர்கள்லாம் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு முயற்சி பண்ணி அவள்லாம் சொல்லின்னு இருக்கா, இதெல்லாம் தீர்வு அப்படின்னு சொல்லி. தர்மத்தில் நம்ம இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, மனிதனுடைய முயற்சியோட இறைவனுடைய அருளும் தேவை என்பதை நாம் உணர்ந்து அதை நாம் நாட வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போது பெரிய ஒரு பாடம். அதனால தான் சயின்ஸ் ஒரு பக்கம் முயலட்டும், டாக்டர்ஸ் எல்லாம் அவெல்லாம் ஒரு பக்கம் பண்ணட்டும். பிறகு என்னன்னு கேட்டால் மக்கள் அவர்கள் அவரவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முயற்சியோ தோணட்டும். ஈஸ்வரனுடைய அந்த ஜெபமும் தொடரணும், தவமும் தொடரணும். அதனால தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம என்ன பானத்தை பயன்படுத்துவோம்னா, அந்த அரக்கனை ஒழிப்பதற்காக ராமபானம் என்கின்ற பானத்தை நம்ம பயன்படுத்துவோம். ஸ்ரீராமபிரான் பிறக்க இருக்கிறார். இந்த ஸ்ரீராம நவமி எவ்வாறு கொண்டாடப்படுகிறதுனாக்கா, ஸ்ரீராமபிரான் பிறப்பதற்கு 9 நாட்களுக்கு முன்பு, அதாவது இவர் சுக்ல பட்சத்தில் தானே பிறந்தார். அமாவாசை முடிந்த நாளிலிருந்து ஸ்ரீராமபிரானுடைய கோதண்ட பாணிகின்னு பேர் அவருக்கு. அவர் கையில் இருக்கிற அந்த தண்டத்துக்கு பேர் கோதண்டா. அது அந்த கோதண்டம் அப்படின்னு சொன்னாலே அது பெரிய இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லேயே உயர்ந்ததுன்னு அர்த்தம். சிவதனுஷையை உடைச்ச அந்த கோதண்ட ராமன் அவனுடைய ஃபோட்டோ வச்சுண்டு ஒவ்வொரு நாளும் அவனுடைய பாராயணங்கள், பிறகு ராமனுடைய இந்த ஷோடசோபச்சார பூஜை பண்ணிட்டு ராமனுடைய பஜன் பண்ணி ராமனுக்கு உகந்த பானகத்தை வச்சு நைவேத்தியம்லாம் பண்ணி விரதமாக, அதாவது ஒரு நேரமாவது சாப்பிடாம இருந்து, ராம நவமி அன்று முழுவதும் சாப்பிடாமல் இருந்து வெள்ளை வஸ்திரத்தை தானமாக கொடுத்து பிராமணர்களுக்கோ அல்லது ஸ்ரீ ராமபிரானுடைய உபாசகர்களுக்கோ அல்லது அந்த பஜனை செய்கின்றவர்களுக்கோ அவர்களுக்கு வெள்ளை வஸ்திரத்தை தானமாக கொடுத்து அன்னைக்கு முழுவதும் சாப்பிடாமல் அன்னைக்கு மதியம் வரைக்குமாவது உபவாசம் இருக்கணும்னு சொல்லுவாள். அன்னைக்கு மதியம் வரைக்கும் உபவாசம் இருந்து ராமனுடைய மகிமைகள் எல்லாம் பாடி ஷோடசோபச்சார பூஜைன்னு ஒன்று ஸ்ரீராமனுக்கு பண்ணி முடித்தா அதற்கு பேர் கர்ப்போத்சவம்னு பேர். அதை கர்ப்போத்சவ பூஜை அப்படின்பா. அது அமாவாசை அன்று மறுநாள் துவங்கி, அதாவது பிரதமாவிலிருந்து துவங்கி நவமியில் முடிக்கிறது. பிறகு நவமியிலிருந்து ஆரம்பித்து பஞ்சமி வரைக்கும் முடிக்கிறது. அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அது என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஜனனோத்சவம்னு சொல்லுவோம். கர்ப்போத்சவம், ஜனனோத்சவம் அப்படின்னு இந்த 2 விதமாக வழிபாடு. இதே தான் அங்கேயும் பண்ணுறது. ஸ்ரீராமமூர்த்தியினுடைய சங்கீர்த்தனத்துடன், அவருடைய பஜனையுடன், அவருடைய ஜெபத்துடன், ஷோடசோபச்சார பூஜையோட, உபவாசம் என்கின்ற விரதத்தோட. உபவாசம்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? இறைவனுக்கு அருகில் இருத்தல். உபனாக்கா சமீபே, வாசம்னாக்க இருத்தல்னு அர்த்தம். உபவாசம் இறைவனுக்கு அருகில் இருத்தல் அப்படிங்கிறது உபவாசம் அப்படிங்கிறது. அப்போ அந்த உபவாசத்தோடு பண்ணணும்.
கிட்டத்தட்ட ஸ்ரீராம நவமி என்கின்ற இந்த நாளை வந்து ஒரு ஏகாதசி விரதமாக கொண்டாடுங்கோ அப்படின்னு சொல்லுகிறது சாஸ்திரம். அப்படிப்பட்ட ராமனே அனைவருக்கும் புகழிடம். அந்த ராமனுடைய பானம் ஸ்ரீராம பானம். அந்த ராம பானத்தை இன்று ஸ்ரீராம நவமியாகிய இந்த நன்னாளிலிருந்து ஆரம்பிப்போம். பகவான் வந்து அப்போவே பிறந்துட்டாரே அப்படின்னாக்கா நம்ம என்னைக்கு சொல்கிறோமோ அந்த சக்தியானது பிறக்கிறது. அதை நான் புரிய வைக்கிறேன் என்ன அப்படிங்கிறத. அது பாருங்களேன், இந்த கொரோனா என்கின்ற அரக்கனை சீக்கிரமாக விரட்டி ஓட்டிவிடும். அதனால தான் ஸ்ரீராம சரணம், ஸ்ரீராம மந்திரத்தினுடைய மகிமை அவ்வாறு. எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும், உலகத்திற்கு அச்சுறுத்தல் இருந்தாலும், இந்த ராம நாமம் என்கின்ற பானம் நம்மை காக்கின்றது. அதனால ராமேண பிரதிஹன்யதே கலிமலம் ராமாய காரியம் நமஹா. ராமேன பிரதிஹன்யதே, ராமனால் இந்த கலியினுடைய தோஷமானது ஒழிக்கப்படுகிறது. ராமா திரஸ்யதி கால பீம புஜகா. ராமனிலிருந்து 3 பேர் வந்து பயப்படுகிறார்கள். அப்படின்னா என்னன்னு கேட்டால், காலம் என்கின்ற வடிவமாகிய பாம்பானது பயப்படுகிறது. கால பீம புஜகா அப்படின்னாக்கா 3 அம்சங்களை சொல்கிறார். அதாவது காலரூபமான பயங்கரமான பாம்பானது அஞ்சுகிறது. அதனால் அகண்டிதா ராமபக்தி யார்கிட்ட இருக்கிறதோ, அதாவது வந்து நிரந்தரமான ராமபக்தி யாரிடம் இருக்கிறதோ அவன் ஸ்ரீராமனுடைய பரிபூர்ண கட்டாட்சத்திற்கு பாத்திரமாகின்றான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் முடிகிறது. அப்போ ஸ்ரீராம பிரான் அருள் வேண்டுமென்றால் நாம் நாமத்தை, அவனுடைய ஸ்ரீராம என்கின்ற நாமத்தை 13 அக்ஷரங்களாக நாம் உச்சரிக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு பண்ணுறதுலேயே முக்கியமான சமாச்சாரம். ஸ்ரீராம நவமி அன்று அவர் பிறந்திருக்கார் இல்லையா, அந்த பிறக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலை, அப்போது நம்ம எதற்காக பிறக்கிறோம், இந்த அவதாரங்கள் எதற்காக நிகழ்கின்றன அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கு அதாவது ஸ்ரீராம நவமி அன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத காஞ்சி பெரியவா வந்து சொல்லியிருக்கா. மகா பெரியவா சொன்னது என்ன பண்ணணும்னா, கம்ப ராமாயணத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு போர்ஷனை சொல்கிறார். அதாவது திரு அவதார படலம் அப்படிங்கிற அந்த போர்ஷனை வந்து வாசிக்க வேண்டும் அப்படிங்கிறார். அது வாசித்து அதை ஒருத்தர் வாசிக்கணும், அல்லது வந்து கேட்கவாது செய்ய வேண்டும். அதை வந்து நம்மக்கிட்ட இல்லைன்னா அதை கேட்கவாது செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உங்கள் கையில் இப்போ இருக்கிறதா இல்லையான்னு தெரியல, இப்போ என்னிடத்துல இருக்கிறது, அப்படியே அதை நான் படிச்சு விட்றேன், நீங்கள் கேட்டுடுங்கோ, அதனுடைய பலனும் உங்களுக்கு வந்து அமைவது ஆகுக. வேய்புணர் பூசமும் வெண்ணுலோர்களும் தூய கற்கடகமும் எழுந்து துள்ளவே சித்தரும் இயக்கரும் திரிபை மார்களும் வித்தகம் முனிவரும் வெண்ணுள்ளோர்களும் நித்தம் முறை நெருங்கி யார்புறத் தத்துரல் ஒழிந்து நீள் தர்மம் ஓங்கவே ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துட் பொதிந்து அருமறை குணர்வரும் அவனை அஞ்சனக் கருமுகிர் கொழுந்தெழில் காட்டுச் சோதியை திருபுறப் பயந்தனல் திறங்கொள் கோசலை. பாலகாண்டம் திரு அவதார படலம். இதை படிக்க வேண்டும் அப்படிங்கிற இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஸ்ரீராம பிரான் ஜனித்த அந்த நேரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் அங்கு யார் யாரெல்லாம் இருந்தார்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சமஸ்கிருதத்திலையும் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படின்னு கேட்டால், தத்தோ யஜ்ஞே சமாப்தே து ரிது நாம் ஷட் சமத்யயு ததச்ச த்வாதசே மாசே சைத்ரே நாவமிகே திதௌ நக்ஷத்ரேதி தைவத்யே ஸ்வோச்ச சமுத்தேஷு பஞ்சஷு. என்ன சொல்றாருன்னா, தமிழ்லையும் அதே தான் சொல்லப்பட்டது. சித்திர மாதத்தினுடைய நவமி, சுக்லபக்ஷ நவமியில் ராமர் ஜனித்தார். சரி, என்ன விசேஷம்? சித்திரை மாதம்தான் வந்து சூரியனுக்கு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 12 மாதங்களில் வந்து ஒவ்வொரு மாதமும் சூரியனாகப்பட்டவர் 12 வீடுகளில் இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதக கட்டத்தை பார்க்கணும். அப்போது ராமனுக்கு ஒரு ஜாதக கட்டம் போடப்பட்டு இருக்கிறது. எல்லாருக்குமே ஒரு டவுட், அப்போ ராமனுடைய பிறந்த நாட்கள் டிகிரி எல்லாம் கணக்கு பண்ண முடியுமா அப்படின்னு. ஜோஷியம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் இருக்கிறது. நம்முடைய கடவுள்கள் அத்தனை பேருக்கும் ஜோஷியம் இருக்கிறது. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இப்போ நீங்கள் பிறக்கறிக்கணும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு டைம் வந்து குறிப்பிடப்படுகிறது. அந்த டைம் வந்து டாக்டர் சொல்லிடுவார், இதுதான் டைம்னு போட்டால் எல்லா சாஃப்ட்வேர்லையுமே வந்துவிடுறது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
அந்த சாஃப்ட்வேர் என்னத்தை பண்ணி கொடுக்கறது, அந்த காலத்தில் எப்படி கணிக்கப்பட்டது, நம்ம பெரியவங்களாம் அது அந்த மேத்ஸை பயன்படுத்தினாங்க. எப்படின்னு கேட்டால் அப்படியே மேலே பார்க்கறது, அந்த குழந்தை பிறந்த இடத்துலேருந்து அப்படியே மேலே பார்க்கறச்ச வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நமக்கு தெரியறது என்ன, பாதி வானம் தெரியும் இல்லையா, இவள் வந்து பாதி வானம்னா பூமிக்கு கீழே தெரியாது இல்லையா, பூமிக்கு அந்த சைடு தெரியாது, இந்த சைடு தான் தெரியும். நமக்கு வந்து 12ஆக நம்ம வந்து கட்டம் போடும். அந்த 12 கட்டங்களுக்குள்ள பூமிக்கு பின்னாடி இருக்கிறதையும் நம்ம சேர்த்து கணக்கில் எடுத்துட்டு ஒரு பேப்பர் மாதிரி பண்ணிட்டு அதில் மேலே வந்து 12ஆக பிரித்து கிழக்கு பக்கத்தை வந்து நம்ம லக்னம்னு சொல்கிறோம், மேற்கு பக்கத்தை வந்து நம்ம 7ஆம் இடம், அதுதான் களத்திர ஸ்தானம்னு சொல்கிறோம். பிறகு 4ஆம் வீட்டை வந்து நம்ம தெற்கு பக்கம்னு சொல்கிறோம், 10ஆம் வீட்டை வடக்கு பக்கம்னு சொல்கிறோம். இதெல்லாம் சொல்லும் பொழுது அந்த கிரகங்கள் எங்கெங்கே என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கட்டத்துக்குள்ளே அமைக்கப்படும். அப்படி பார்க்கும் பொழுது மேஷ ராசி என்று சொல்லப்படுகிற முதல் கட்டம் அதுதான் காலபுருஷ தத்துவம்னு ஜாதகத்தில் சொல்கிறது. சுவாமிகளே என்ன காலபுருஷ தத்துவம் அப்படின்னா, அது வந்து ஜோதிடனை பொறுத்த வரைக்கும் அந்த 12 கட்டங்களுக்கும் புருஷ தத்துவமானது கொடுக்கப்பட்டு அதை காலபுருஷ தத்துவம்னு சொல்கிறோம். மேஷம் என்பது முதல் கட்டம். அந்த முதல் கட்டத்தில் வந்து அமைகிறார் சூரியன். சூரியனுக்கு வந்து மேஷ ராசியில் இருந்தால் அவர் உச்சத்தில் இருக்கிறார். அப்போ தான் அது பயங்கர ஒரு ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த சித்திரை மாதத்து வெயில், சித்திரை கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சூரியன் அப்படியே தகிப்பறப்போ அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் பிறக்கின்ற குழந்தை அரசனாக வரும். அந்த அரசனாக வருவதற்குண்டான, அதாவது தெய்வமாகவே இருந்தாலும் கூட அது அவதாரத்தில் இறங்கும் பொழுது அதற்குன்னு ஒரு ஜாதக கட்டங்கள்லாம் போடப்படுறது. அதுதான் நம்ம பெரியவங்க. அப்போ அவர் மனுஷன் ஆகிட்டாரே, அவருக்கு ஒரு ஜாதகம் இருக்கான்னு கேட்போம் யாரும். இப்போல்லாம் ஜோசியர் என்ன கேட்குறாருனாக்கா, அப்போ என்னத்தை வச்சு ஜாதகம் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்போம். ஜாதகம் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்ததே அவள் தானே, இறைவனுடைய அருள்நாள் தானே. அதனால் ஸ்ரீராமபிரானுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஜாதகம் யார் கற்றுண்டு இருக்காளோ அவளுக்கு புரியும் ஏன் அவர் காட்டுக்கு போனார், ஏன் அவருடைய மனைவியார் கடத்தப்பட்டார், பிறகு ஏன் எப்படி மீட்டு கொண்டு வந்தார், இதெல்லாம் தெரிஞ்சுடும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் வந்து கற்கட்டமாக அமைகிறது. கற்க லக்னம், கற்க லக்னம்னா உடனே புரிஞ்சுக்கிடணும், அங்கே வந்து குரு வந்து ஆட்சியில் வந்துடுவார். குருவுக்கு வந்து, அதாவது குரு தான் ஒரு ஜாதகத்தில் வந்து 2 கிரகங்கள் ரொம்ப மெயின். என்னன்னு கேட்டால் சூரியனும் சந்திரனும் ரொம்ப மெயின் ஒரு கிரகத்தில். ஆனால் சந்திரனுக்கு வந்து வீக்னஸ் இருக்கு இல்லையா, தேய்பிரை சந்திரன் வந்து கெடுதி, வளர்பிறை சந்திரன் அதுவும் கூட வந்து ஒரு நவமிக்கு பிறகு இருக்கக்கூடிய சந்திரன் தான் வந்து பெனிஃபிட்டட் சந்திரன். பௌர்ணமி சந்திரன்னா உத்தமோத்தமம், சரியா. ஆனால் இங்கே பௌர்ணமி வந்தால் கொஞ்சம் கிரகங்கள்லாம் மாறிடும். அதனால் அதிகபட்சமான நன்மையுடன் இருக்கக்கூடிய சந்திரன் கர்க்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கார், குருவோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ சூரியனும் உச்சத்தில், சரியா, சூரியனும் உச்சத்தில், பிறகு வந்து சந்திரனும் தன்னுடைய ஆட்சி இடத்தில். அதனால தான் 5 கோள்கள் வந்து இவருக்கு உச்சம்னு சொல்லுவார். 5 கோள்கள் உச்சமாக, அதைத்தான் சொல்றாரு பாருங்களேன், ஸ்வச்சேஷு சம்ஸ்தேஷு பஞ்சசு, 5 கோள்கள் கிரகேஷு கர்க்கட்டே லக்னே வாக் பிதா பிந்துனா சஹா அப்படிங்கிறது. 5 கோள்கள் உச்சமாக பிறந்தவர் ராமர். அப்படிங்கும்போது நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் உச்சமாக இருக்குன்னு தெரிய பார்த்துருவோம். எத்தனை கிரகம் உச்சமாக இருக்கோ அத்தனைக்கு நல்லா இருப்பாருன்னாக்கா அது தவறு. அதில் சாதகாதிபதி பாதகாதிபதினு உண்டு. இவர் பிறந்தது வந்து லக்னம் வந்து என்னன்னு கேட்டால் கடகம் இல்லையா. கடகத்துக்கு வந்து மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் குருவும் சந்திரனும் சாதகாதிபதிகள், சுக்கிரனும் புதனும் பாதகாதிபதி இல்லையா. பாருங்களேன், சந்திரனும் குருவும் லக்னத்தில் உட்கார்ந்துருக்கா. கடகம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா அது சந்திரனுடைய வீடு. சந்திரனுடைய வீட்டில் சந்திரன் இருக்கிறார். சந்திரன் வந்து சூரிய குடும்பத்தில் வருபவர், அவருக்கு வந்து சுக்கிரன் பகைமை ஆயிடும். அப்போது சுக்கிரன் ஆக்சுவலி சந்திரனுக்கு யாரும் பகைவர்கள் கிடையாது, சமம்தான். இருந்தாலும் அவர் வந்து இந்த குருவனுடைய குடும்பத்தில் வந்துடுவார், சூரியனுடைய குடும்பத்தில் வந்துடுறதுனால சுக்கிரன் வந்து அசுர குரு இல்லையா, ஆப்போசிட்டாக போயிடுவார். அதனால் சுக்கிரன் வந்து பாதகாதிபதி தன்னுடைய 9வது இடமாக உட்கார்ந்து அவரும் உச்சம் பெறுகிறார். பாருங்களேன், சுக்கிரன் உச்சமாக இருந்தால் நல்லது அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவார், கிடையாது. ஒரு ஜாதகத்தில் வந்து பாதகாதிபதியும் இருக்குது, சாதகாதிபதியும் இருக்குது.
இந்த ஜாதகத்திற்கு ஸ்ரீராமபிரானுடைய ஜாதகத்திற்கு செவ்வாயும் குருவும் சந்திரனும் சாதக அதிபதிகள். சாதகாதிபதினாக்கா நன்மையை செய்பவர்கள். சுக்கிரனும் புதனும் பாதகாதிபதிகள். பாதகாதிபதிகள்னாக்கா தீமையை புரிபவர்கள். பிறகு என்னது? சனி சூரியன். இந்த இரண்டும் சமம். சமம்னாக்கா நன்மையையும் தீமையையும் அதாவது மாறி மாறி செய்பவர்கள்னு அர்த்தம். அதனால தான் சூரியன் உச்சமாக இருந்தது. இவருக்கு நன்மையாகவும் அமைந்தது, நாட்டை இழக்கக்கூடிய தீமையாகவும் அமைந்தது. இருந்தாலும் கூட சுக்கிரன் ரொம்ப நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கார். ஆனால் பாதகாதிபதியாக உச்சமாக உட்கார்ந்துருக்கார். ஒரு நல்ல இடத்துல கெட்டவன் நல்ல உச்சமாக உட்கார்ந்துருந்தால் அந்த வீட்டினுடைய பாதிப்பை நிறைய பண்ணுவார். இருந்தாலும் ஒரு அதிருஷ்டம் பாருங்களேன், அது பகவானுக்கு அதிருஷ்டம் நம்ம சொல்லப்படாது, பகவானுடைய கிரேஸ். அந்த வாழ்க்கையை எப்படி அமைச்சார் பாருங்களேன். குரு லக்னத்திலிருந்து சந்திரனுடன் கூடி 9வது இடத்தை பார்க்கார். கஜகேசரி யோகத்தோட 9வது இடத்தை பார்க்கும் பொழுது சுக்கிரனினால் நாடானது இழக்கப்பட்டு பிரச்சனைகள் எல்லாம் மீண்டும் குரு பார்வையினால் சுக்கிரன் தன்னுடைய இழந்த ஒளியை பெறும் பொழுது மீண்டும் அவருக்கு நாடு கிடைக்கின்றது. அப்புறம் இன்னொரு சமாச்சாரம், கேத்து 12வது இடத்தில் இருக்கும் பொழுது மோட்சஸ்தானம். அதனால தான் ராமபிரான் மோட்சம் அடைந்தார். அப்போது ஸ்ரீராமனை மனிதனாக எண்ணி அவருக்கு ஒரு ஜாதகம் போட்டதும் நம்முடைய பெரியவர்கள் தான். ஆனால் அவர் கடவுளே மனிதனாக வந்தாலும் அந்த கர்ம பலன் என்கின்ற அந்த விஷயத்தில் அவர் எப்படி இருக்கின்றார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் அதாவது ஸ்ரீ ராமபிரானுடைய லக்னம் கடகம், ராசியும் கடகம். இன்னும் இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும்னா சொல்லிடலாம். ஸ்ரீராமபிரானுடைய முதல் வீட்டில் குருவும் சந்திரனும், 4வது வீட்டில் சனி துலாத்தில் உச்சம் பெற்றும், பிறகு 6வது வீட்டில் ராகுவும், 12வது வீட்டில் கேதுவும். ஏன்னா அவள் 2 பேரும் ஆப்போசிட்டாக இருப்பாள். பிறகு 7ஆம் வீட்டில் செவ்வாய். அதுதான் பிரச்சனை. செவ்வாய் மக்கரத்தில் இருந்தால் அவர் உச்சமாயிடுவார் இல்லையோ, அங்கே உட்கார்ந்தா திருமணத்தில் பிரச்சனைகள். ஆனாலும் உச்சமாக அவர் நண்பராக இருந்தாலும் ஏன்னா குழுமையான சந்திரனோட குருவனுடைய பார்வை பெற்றிருக்கும் பொழுது சிவதனுசை உடைச்சி அந்த அம்மா போராடி மீட்டு கொண்டு வந்தார். பிறகு அதில் ஏதாவது இஷ்யூ இருந்துகிட்டே இருக்குமோ இல்லையா, பிறகு சீத்தையை காட்டுக்கு அனுப்பினார். ஏதாவது ஒரு சமாச்சாரம் இருக்கும். அதுக்கப்புறம் சுக்கிரன் 9வது இடத்தில், புதனும் சூரியனும் புதாதித்ய யோகத்துடன் 10வது இடத்தில். இதுதான் ஸ்ரீ ராமபிரானுடைய ஜாதகம். சரி, ஜாதகம் பார்த்தாச்சு, ராமபிரான் பிறந்தாச்சு, ஓகே. இப்போ இவர் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன? அவர் மனிதனாக பிறந்த உடனே எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்த மாதிரி இருக்கேன்னு கேட்டால் அதுதான் இல்லை. அதை ரொம்ப தெளிவாக பகவத்கீதை சொல்லுகிறது. அவருடைய நோக்கம், இப்போ நம்முடைய பிறப்பிற்கும் அவருடைய பிறப்பிற்கும் என்ன வித்தியாசம்? மனுஷனாயிட்டாரே அவர் அப்படின்னா இல்லை சார். பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த சூக்ஷ்மத்தை புரிஞ்சுக்கோ. ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதா தெக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுன. அப்பா, உன்னுடைய பிறப்புக்கும் அவதாரம் என்று கூறப்படுகின்ற அந்த பிறப்பிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அவதாரத்தினுடைய சூக்ஷ்மங்கள், அதாவது பகவானுடைய பிறப்பினுடைய மற்றும் கர்மத்தினுடைய சூக்ஷ்மங்களையும் நுணுக்கங்களையும் ரகசியங்களையும் நீ புரிந்து கொண்டால் நீ உன்னுடைய பாவத்திலும் புண்ணியத்திலும் இருந்து விடுதலை அடைவாய். அப்போ அப்படி என்ன ரகசியம் அப்படின்னா, இப்போ நம்ம பிறக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதற்காக பிறக்கிறோம்? நம்முடைய சனாதன தர்மத்தின்படி நம்முடைய கர்ம பலனை தொலைப்பதற்காக எப்படி அனுபவித்து தீர்ப்பதற்காக பிறக்கிறோம். அப்போ நம்ம பிறக்கிறது நம்ம கையில் இல்லை. ஏன்னு இல்லைன்னு கேட்டால், கர்ம பலன் நமக்கு நம்முடைய பிறக்கின்ற இடத்தையும் பெற்றோரையும் மற்றோரையும் அத்தனை பேருமே கொடுக்கறது. நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம ஏன் இந்த பெற்றோர்களுக்கு பிறந்திருக்கோம் அப்படின்னா, நம்முடைய கர்ம பலனும் அவருடைய கர்ம பலனும் சிங்க் ஆறுது, அதனால பிறந்திருக்கும். இதில் என்ன லாபம்? அப்போ ஜோசியம் என்னன்னு கேட்டால், நம்முடைய கர்ம பலன் எவ்வாறு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஜோசியத்தை பார்த்தா ஒரு நல்ல ஜோதிடர் அவர் பார்த்தாருனாக்கா அந்த கட்டத்தை கண்டுபிடிச்சி, நமக்கு இதுதான்ப்பா உன்னுடைய பிராரப்தம், இது இப்படி இருக்கும் அப்படின்னு. நாம் பிறந்தப்ப இவர் சுவாமியாக போயிடுவார், சன்னியாசியாக போயிடுவார் அப்படின்ட்டு.
அது நல்ல வேலை. அந்த சந்நியாசத்துக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய, ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் பிறந்ததுனால அது அவளுக்கு வந்து அது சந்தோஷத்தை கொடுத்தது. அப்புறம் பிறக்கும் பொழுதே கண்டுபிடிச்சிடலாமான்னாக்கா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதில் புருஷார்த்தம் இல்லையா அப்படின்னாக்கா புருஷார்த்தமெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் வேற இடம், நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியது. ஜாதகத்தை மாற்ற முடியுமா அப்படின்னா ஜாதகத்தை மாற்ற வேண்டுமா அப்படின்னு பார்க்கணும். நல்லதாக இருந்தால் நல்லதானு போயிட்டுருக்கு, கெட்டதாக இருக்கிறதுனாக்கா இறைவனை சரணடை. அதை தான் ஸ்ரீ ராமபிரானை சரணடை. அவருடைய அந்த வாழ்க்கைங்கிறது ஒரு கர்ம பலனுக்குள்ளே அடைப்பட்ட மாதிரி இருந்தாலும் இல்லை, அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. பகவானுடைய பிறப்பு எதற்காக ஏற்படுகின்றது என்றால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அப்யுத்தானமதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அவருடைய பிறப்பு எதற்குன்னு கேட்டால், தர்மம் எப்பொழுது வந்து வீழ்ந்து அதர்மமானது மேலோங்குகிறதோ அப்பொழுது அந்த தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக அவர் பிறவி எடுக்கின்றார். இது பகவத்கீதையில், ஸ்ரீமத் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, தர்மத்தை காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டால், தர்மத்தை யார் ஃபாலோ பண்ணுறாளோ அவளை காப்பாற்றுறது. இப்போ புரிஞ்சுதா? இதுதான் ரகசியம். அப்போது ஸ்ரீ ராமபிரானினுடைய அவதார நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், தர்மத்தை ஸ்தாபனம் செய்வது. அதை தான் பண்ணியிருக்கார். பாருங்களேன், இந்த ராமன் அந்த ஜெனித்த அந்த சமயங்களை பார்த்தேன்னாக்கா இதே மாதிரி தான். இப்போ எல்லாம் கொரோனான்னு சொல்லிட்டு எல்லாம் எவ்வளோ பயம் வந்துடுது. எவ்வளோ டெக்னாலஜி டெவலப்பாக இருந்தாலும் எவ்வளோ பயப்பட வேண்டியதாக இருக்கிறது. கொரோனா இருக்கோ இல்லையோ, ஆனால் கொரோனாங்கிற பீதி வந்துடுச்சா இல்லையா, அது ஒரு ராட்சசன் தானே. அப்படிங்கும் பொழுது பயமும் கொள்ளும், சரியா? ஆனால் கொரோனா வந்து சயின்ஸு சொல்கிறது இந்த வைரஸ்னால இத்தனை பேர் இறந்துருக்கா அப்படின்லாம் சொல்கிறது. அப்போது அதற்கு இது சுச்சுவேஷன், இதுதான் சுச்சுவேஷன். இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் அப்போ இருந்தது. ராவணேஸ்வரன் என்கின்ற மகா அசுரன், அந்த மகா அசுரன் வந்து உலகத்தை போட்டு உலுக்கின்னு இருந்தான். இன்னும் பல்வேறு அசுரர்கள். அதனால தான் ராமன் வந்து அருள் பாலிப்பதற்காக, அதாவது கானகங்களில் வசிக்கின்ற ரிஷிமார்களுக்கும் மேலும் சாப விமோசனம் அடைய காத்திருக்கும் அகல்யா போன்றவருக்கும், பக்தையாக இருந்த சபரி போன்றவர்களுக்கும், சாதகர்களாக இருந்த குஹன் போன்றவர்களுக்கும் சுபியும் மோட்சத்தையும் மேன்மையையும் கொடுப்பதற்காக அவதரித்தார். அதுதான் ஸ்ரீராமபிரான். அப்படிப்பட்ட ராமன் நம்ம கஷ்டத்தெல்லாம் இப்படிங்கிற அந்த ஒரு நொடியில் போய்க்கிடுவார். அப்போ நம்ம அந்த மந்திரத்தை மறுபடியும் சொன்னோம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மந்திரத்தை அன்றைக்கி நாள் முழுவதும் சொல்லிகிட்டே இருந்தா அப்படியே ஜபமாக மாறிடுவாங்க. அதுதான் பானம், இந்த ராம பானம். அப்போது பகவானுடைய பிறப்பினுடைய நோக்கம் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறது. அப்போ தர்மம்னா என்ன சார் அப்படின்னா, தர்மம்னாக்கா தரதி இது தர்மஹா, தாரியத்தே அனேன இது தர்மஹா, யாகாதிரேவ தர்மஹா. எது தாங்குகிறதோ அது தர்மம், எது தாங்கப்படுகிறதோ அது தர்மம். வேதத்தில் கூறப்பட்டுள்ள யஜ்ஞ யாகங்கள், ஹோமங்கள் இவைகள்லாம் தர்மம். இதை யார் நிலை நிறுத்துகிறார்கள்? ஈஸ்வரன். தர்மம்னா என்ன? காப்பாற்றுவதுன்னு அர்த்தம். இந்த உலகம் வந்து பூமியை பாருங்களேன், சந்திரன் பார்த்தா எங்கே இருக்கிறது? அப்படியே அந்தரத்தில் இல்லை. சந்திரன் எங்கே இருக்கிறது? எல்லாமே அந்தரத்தில் இருக்கிறது. எது தாங்குகிறது? அதுதான், அந்த சக்தி தான் தர்மம். எது தாங்கப்படுகிறதோ, தாங்கப்படுவது என்ன? 5 பூதங்கள் தாங்கப்படுகிறது, நம்முடைய உயிர்கள் எல்லாமே அதனால தான். அப்போ தர்மம்னா என்ன? தாங்குவதும் தாங்கப்படுவதும் ரெண்டுமே தர்மம். அப்படி என்ன தர்மம் மட்டும்தான் இங்கே இருக்கு, தர்மம் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். அதனால தான் தர்மத்தை பண்ணு, தப்பிச்ச அதர்மத்தை பண்ணினேன்னா மாட்டின்றுவேன். ஏன்னா இதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். நான் தர்மத்தை அழிப்பதற்கு அவதாரம் மேற்கொண்டு இருக்கின்றேன், ஒவ்வொரு க்ஷணத்திற்கும் அவதாரம் நான் எடுத்துக்கொண்டே இருக்கின்றேன். அதுதான் பகவானுடைய அந்த ஒரு கருத்து. இப்போ ராமன் வந்து பிறந்து அவர் வந்து நிறைய நிலை அடைந்து அவர் வந்து மீண்டும் தன்னுடைய சொரூபத்திற்கே போயிட்டார். இப்போ நான் வந்து அவருடைய பேரை சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லை. ஒரு தடவை அந்த ராம நாமத்தை சொல்லுங்க, ராமா அப்படின்னு சொன்னார், ராமன் உடனே பேரை பாருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அது வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது, ஸ்லோகமாகவும் சொல்லப்பட்டு இருக்கிறது. தர்ம ஏவ ஹதோ ஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா தஸ்மாத் தர்மோ ந ஹந்தவ்யோ
மானோ தர்மோ ஹதோ வதேத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றது. தர்மந்தான் எவன் தர்மத்தை கொள்ளுகிறானோ அவனை தர்மமே கொன்று விடுகிறது. எவன் தர்மத்தை காப்பாற்றுகிறானோ அவனை தர்மமானது காப்பாற்றுகிறது. தர்ம ஏவ ஹதோ ஹந்தி. ஹதஹான்னாக்கா அந்த இடத்துல யார் தர்மத்தை சிதைக்கிறானோ அவனை தர்மம் சிதைக்கிறது. தர்மோ ரக்ஷத்தி ரக்ஷிதஹான்னாக்கா ரக்ஷிதஹான்னாக்கா தர்மத்தை ரக்ஷணை செய்பவன், அவனை தர்மமானது ரட்சிக்கிறது. ஆகையால் தஸ்மாத் தர்மோ ந ஹந்தவ்யோ, தர்மத்தை கொலை பண்ணிடக்கூடாது. சரியா? தர்மத்தை கொலை பண்ணிடக்கூடாதுன்னா தர்மத்தை விட்டுடப்படாதுன்னு அர்த்தம். மானோ தர்மோ ஹதோ வதேத். தர்மமானது தர்மத்தை காப்பாற்றுபவனை கண்டிப்பாக காப்பாற்றுகிறது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அந்த தர்மத்தை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது இப்போ இந்த காலத்தில். ஏன்னு கேட்டால் நல்லவனாக இருந்தாலும் நம்ம லஞ்சம் வாங்கலைன்னாலும் நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் லஞ்சம் வாங்கு வாங்கு வாங்குன்னு சொல்லி நம்மளை உயிரை எடுக்கிறாளே, விட்டா உயிரையே எடுத்துருவாளே அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா தர்மம் அப்படிங்கிறது எந்த வடிவிலும் வரும். அதனால தான் கிருஷ்ணம் தர்மம்னு சொல்லுவாங்க. அதே போல் ராமோ விக்கிரகவான் தர்மம்னு சொல்லுவாங்க. இந்த தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியாது சார்னாக்கா அப்போ அந்த கடவுளே அவதாரமாக தர்மத்தை ஃபாலோ பண்ண சொல்லுவோம். நம்ம தான் சொல்லுவோம் இல்லையா, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அதில் வேற அந்த பாடலை அவன் காதலித்து அவஸ்தை உற வேண்டும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காகத்தான் தன்னுடைய அவதாரத்தில் எந்த இடத்துலையும் மாய கண்ணன் பண்ண மாதிரி எல்லாம் பண்ணலை. கண்ணன் பல்வேறு இடத்துல ஒரு அசாத்தியமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறார், விஸ்வரூபம் காண்பித்திருக்கிறார். ஆனால் ஸ்ரீராமபிரான் எந்த இடத்துலையும் காண்பிக்கல. தர்மத்தை இடையறாது கடைபிடித்தவர். ஸ்ரீராமாயணம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். ஆனால் அதில் சோகங்கள் இருக்கு. ஆனால் அந்த சோகங்களையும் எப்படி அவர் ஏற்றுக்கொண்டால், முதல் நாள் அரண்மனையில் தூங்குறார், இரண்டாவது நாள் அதாவது காட்டுக்கு போய் தரையில் தூங்குறார். இன்னொரு விஷயம், ஸ்ரீராமன் நவமி அன்னைக்கு இரவு தூங்கும் பொழுது தரையில் தூங்கணும். அது விரதத்தினுடைய அந்த ஒரு மகிமை. அடுத்த நாள் காலத்தால் எழுந்து அந்த விரதத்தை முடிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக தர்மமே சொரூபமாக இருக்கக்கூடிய, தர்மமே தன்னுடைய வாழ்நாளினுடைய நோக்கமாக இருந்து நமக்கு ஸ்ரீராமராஜ்யத்தை கொடுத்தவர் ஸ்ரீராமபிரான். அப்புறம் ஸ்ரீராமன் அப்படிங்கிறது அதனுடைய உள்நோக்கம் என்ன, தத்துவம் என்னன்னு அவரே நிர்குணஸ்வரூபி, தர்மமாகவும் பார்க்கப்படுகிறார். அதாவது மனிதனாக இருந்து தர்மமாக தர்மஸ்வரூபியாக வாழ்ந்தவர் ஸ்ரீராமபிரான். உண்மையில் அவர் யாருன்னு கேட்டால் நிர்குணஸ்வரூபி. உபநிஷத்துக்கெல்லாம் சொல்றது இல்லையா, எத்தது அத்ரேஷம் அக்ராஹியம் அகோத்திரம் அபர்ணம் அப்படின்னு சொல்லி இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டு ஆனால் அத்தனை குணங்களுக்கும் ஆதாரமாக இருப்பவர் ஸ்ரீராமபிரான். சொல்லப்போனால் ஸ்ரீ ராமாயணத்தில் வரக்கூடிய ராம அயனம்னாவே மார்க்கம், ராமனை சென்றடைவிக்கின்ற மார்க்கம்னு பேர். அப்போ ராமாயணம் படித்தா என்ன, ராமனை சென்றடையலாம். ராமநாமத்தை சொன்னால் என்ன பண்ணுறது, ராமனை சென்றடையலாம். ராமன் சொன்னால் சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம், அதை நாம் அடையலாம். அப்படிப்பட்ட ராமன் சுத்த சைத்தன்யமாகும். அது ராமனுடைய அந்த ராமாயணத்தினுடைய தத்துவமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்ரீராமபிரான் என்பது சுத்த சைத்தன்யம் பிரம்மம் அப்படின்னும், தசரத சக்கரவர்த்தி அல்லல் படுகிற ஜீவன்னு சொல்லியும், அந்த அல்லல் படுகிற ஜீவனை உயிரெடுக்கிற 3 குணங்களாக சத்துவ குணமாக கௌசல்யாவையும், ரஜோகுணமாக சுமித்ராவையும், தமோ குணமாக கைகேயையும், கர்ம பலன் அஜ்ஞானத்தை கூனியாகவும் வடிவமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, பரதன் புத்தியாகவும், லக்ஷ்மணன் மனமாகவும், சத்ருகனன் அகங்காரமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராவணன் இருக்கிறார் இல்லையா, 10 தலை ராமன் தச வாயுவாகவும் 10 இந்திரியங்களாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு என்ன தெரியுமா, சரணாகதிக்கு உதாரணமாக விபீஷணனையும் சொல்லப்பட்டது. சாதகனுக்கு பக்தனுக்கு உதாரணமாக ஹனுமனை சொல்லப்பட்டது. இப்படி தத்துவ ரீதியாகவும் நம் பெரியவர்கள் நம்முடைய ராமாயணத்தை மிகவும் விளக்கி இருக்கின்றார்கள். ஆக இன்றைய நன்னாளில் ஸ்ரீ ராமபிரானுடைய மகிமைகளை புரிந்து கொண்டு அவனோடு அவன் நாமம் சொல்லி அவனுடன் வாழ்ந்து அவனுடைய பரிபூர்ண அருளை அடைய வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையுடன் இந்த திருமுடி சூட்டு படலம்னு ஒன்று இருக்கிறது இங்கே. அதனுடைய அந்த கடைசி வரிகளை நம்ம படிக்கணும்னு சொன்னார் காஞ்சி மகாபெரியவர். அதையும் நம்ம படித்து இந்த உரையை தொடர்ந்து நம்ம நிறைவு செய்வோம்.
மங்கள கீதம் பாட மறையொளி முழங்க வல்வாய் சங்கிடம் குமர பாண்டில் தன்னுமை ஒளிப்ப தாயில் பொங்கு பள்ளியங்கள் ஆர்ப்ப பூமழை பொழிய விண்ணோர் எங்கள் நாயகனை வெவ்வேறு எதிர் அபிஷேகம் செய்தார். மாதவர் மறை வளாளர் மந்திர கிழவர் மற்றும் மூதறிவாளர் உள்ள சான்றவர் முதல் நீராட்ட சோதியான் மகனும் மற்றை துணைவனும் அனுமந்தானும் தீதிலா இலங்கை வேந்தும் பின் அபிஷேகம் செய்தார். வாழிய சீர் ராமன் வாழிய சீதை கோமான் வாழிய கௌசலேசை மணி வயிற்று உதித்த வள்ளல் வாழிய வாலி மார்பும் மராமரம் ஏழும் சாய வாழி கணை ஒன்றும் ஏவும் தசரதன் மதலை வாழி. ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெயமங்கலம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.